ஹாதா ஸாலிக என்னும் சொற்கள் இது அது என்று ஆண்பால் சொற்களை சுட்டிக்காட்டி சொல்ல பயன்படுத்தப்படுகிறது. ஹாதிஹி தில்க போன்ற சொற்கள் இது அது என்று பெண்பால் சொற்களை சுட்டிக்காட்டி சொல்ல பயன்படுத்தப்படுகிறது. அது பேனா என்று எப்படி சுட்டிக்காட்டி சொல்வது? ஸாலிக கலமுன், அது பேனா. மேஜையின் மேல் ஒரு பேனா உள்ளது, அது பழையது என்று எப்படி சொல்வது? இங்கு அது என்று சுட்டிக்காட்டி சொல்வதில்லை. ஒன்றை விளக்கி கூறும்போது அது என்று கூறுகிறோம். இங்கு ஸாலிக கதீமுன் என்று சொல்வதில்லை. மாறாக ஹுவ கதீமுன் என்று சொல்கிறோம். ஹுவ என்றால் அவன் என்றுதான் பொருள். ஆனால் ஆண்பால் சொற்களை அது என்று விளக்கி கூறும்போது ஹுவ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது மரம் என்று எப்படி சுட்டிக்காட்டி சொல்வது? தில்க ஷஜரத்துன், அது மரம். என் வீட்டு தோட்டத்தில் ஒரு தேக்கு மரம் உள்ளது, அது நீளமானது என்று எப்படி சொல்வது? இங்கு அது என்று சுட்டிக்காட்டி சொல்வதில்லை. ஹிய தவீலத்துன், அது நீளமானது. ஹிய என்னும் சொல்லானது பெண்பால் சொற்களை விளக்கி சொல்லும்போது பயன்படுத்தப்படுகிறது. பெயர் சொல்லை விளக்கி சொல்லும் சொற்களை பெயரடை அல்லது அட்ஜெக்டிவ் என்று சொல்கிறோம். கதீமுன் கதீமத்துன், இந்த இரண்டு சொற்களுக்கும் பழையது என்று பொருள். தவீலுன் தவீலத்துன், இந்த இரண்டு சொற்களுக்கும் நீளமானது என்று பொருள். கதீமுன் தவீலுன் என்ற சொற்கள் ஆண்பால் சொற்களுக்கும், கதீமத்துன் தவீலத்துன் என்ற சொற்கள் பெண்பால் சொற்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. பழைய பேனா என்று எப்படி சொல்வது? கலமுன் கதீமுன். இங்கு கதீமுன் என்ற வார்த்தை பெயரடை சொல்லாக வந்துள்ளது. பழைய பேனா, பேனா பழையது என்று எப்படி சொல்வது? அல் கலமு கதீமுன். அல் கலமு என்பது எழுவாய், கதீமுன் என்பது பயனிலை ஆகும். இது எழுவாய் பயனிலை உடைய ஒரு முழுமையான சொற்றொடர் ஆகும். சப்ஜெக்ட் பிரிடிகேட்டுடன் வந்துள்ள ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் ஆகும். எழுவாய் அல்லது சப்ஜெக்டாக வரும் பெயர் சொற்கள் கிதாபுன் அல்லது அல் கிதாபு என்ற அமைப்பை பெற்று வருகிறது. நீளமான பேனா என்று எப்படி சொல்வது? கலமுன் தவீலுன். இங்கு தவீலுன் என்ற வார்த்தை பெயரடை சொல்லாக வந்துள்ளது. பெயர் சொல்லும் அதன் பெயரடை சொல்லும் ஒரே அமைப்பை பெற்று வருகிறது. ஆண்பாலுக்கு ஆண்பால் பெயரடை சொல்லும், பெண்பால் சொற்களுக்கு பெண்பால் பெயரடை சொற்களும் வருகிறது. பேனா நீளமானது என்று எப்படி சொல்வது? அல் கலமு தவீலுன், பேனா நீளமானது. அல் கலமு எழுவாயாகவும் தவீலுன் பயனிலையாகவும் வந்துள்ளது. எழுவாய் பயனிலை உடைய ஒரு முழுமையான சொற்றொடர் ஆகும். நீளமான மரம், பழைய மரம் என்று எப்படி சொல்வது? ஷஜரத்துன் தவீலத்துன், நீளமான மரம். ஷஜரத்துன்
கதீமத்துன் பழைய மரம், தவீலத்துன் கதீமத்துன் என்ற சொற்கள் பெண்பால் பெயரடை சொற்களாக வந்துள்ளது. மரம் நீளமானது, மரம் பழையது என்று எப்படி சொல்வது? அஷ்ஷஜரது தவீலத்துன், மரம் நீளமானது. அஷ்ஷஜரது கதீமத்துன், மரம் பழையது. அஷ்ஷஜரது எழுவாயாகும். தவீலத்துன் கதீமத்துன் பயனிலையாகும். இது எழுவாய் பயனிலை உடைய ஒரு முழுமையான சொற்றொடர் ஆகும். நீளமான மரத்தை பார்த்தேன் என்று எப்படி சொல்வது? ரா என்றால் பார்த்தான் என்று பொருள். அதனை அடுத்து து என்னும் சுருக்கெழுத்து இணைந்து ராய்து என்றால் பார்த்தேன் என்று பொருள். ஷஜரத்துன் தவீலத்துன் என்றால் நீளமான மரம் என்று பொருள். இங்கு நீளமான மரத்தை என்று சொல்லும்போது ஷஜரத்தன் தவீலத்தன் என வருகிறது. ராய்து ஷஜரத்தன் தவீலத்தன், நீளமான மரத்தை பார்த்தேன் என பொருள் தருகிறது. செயப்படுபொருள் அல்லது ஆப்ஜெக்ட் ஆக வரும் சொற்கள் கிதாபன் அல்லது அல் கிதாப என்ற அமைப்பை பெற்று வருகிறது. பழைய மரத்தை பார்த்தேன் என்று எப்படி சொல்வது? ராய்து ஷஜரத்தன் கதீமத்தன், பழைய மரத்தை பார்த்தேன்.